சங்கன், பதுமன் என்று 2 நாக அரசர்கள் வாழ்ந்து வந்தனர். சங்கன் சிவபெருமானையும், பதுமன் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர். இவர்கள் இருவருக்கும் தாம் வணங்கும் கடவுள்கள்தான் பெரியவர்கள் என்று எண்ணம் உண்டு. இதனால் இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஒன்று வந்தது. இதற்கான தீர்வை அம்பாளிடம் சென்று வினவினர். அம்பாளோ இவர்கள் இருவரும் ஒன்றே என்று கூறினார். ஆனால் இவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை சங்கன் பதுமனுக்கும் மக்களுக்கும் புரிய வைப்பதற்காக அம்பாள் சென்று தவம் ஒன்றை புன்னைவனம் என்னும் இடத்தில் செய்கிறார். அம்பாளுடன் தேவலோக பெண்களும் அங்குள்ள பணிப்பெண்களும் பசுவின் வடிவில் வந்து தவம் செய்கின்றனர். புன்னைவனத்தின் ஊசி முனையில் ஒற்றை காலில் அம்பாள் தவம் செய்கிறார்கள். அம்பாளின் தவத்தினைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் சங்கர நாராயணர் திருக்கோலத்தில் ஆடி மாதம் பௌர்ணமி உத்திராத நட்சத்திர நாளில் அம்பாளுக்கு காட்சி தருகிறார். இதுவே ஆடி தபசு என்று இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு கோ என்ற பசுக்களுடனும் மதி போன்ற முகத்துடனும் இங்குள்ள அம்பாள் தவக்கோலத்தில் இருந்ததால் இத்திருத்தலத்தில் அம்பாளை கோமதி என்றும் ஆவுடை நாயகி என்றும் அழைக்கின்றனர். இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.